அவர் 48 வயசுல இறந்து போயிட்டார். பெரிய பெரிய வேதனை. ஒரு பெண்கள் 2 பெண்கள், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்பனா மனோஜுக்கு நல்ல குணங்கள் இருந்திருக்கு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. அப்போ குழந்தைகள்லாம் இருக்கு, 2 குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு. பொண்டாட்டி ஒன்னையே நம்பி இருக்கா. ட்ரிங்க்ல மாட்டிட்டு ஆடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொல்லுவாங்க? பாரதி ராஜா அவனுடைய பையன் இப்படி அவங்க அப்பாவை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வாயும் வயிறும் வேறடா. அப்பனா அந்த சாமர்த்தியம் மனோஜ் கிட்ட இல்லையா? ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டா, அவங்க அப்பாவினுடைய ஹியூஜ் த ஷேடோ ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃபேம், அவங்க அப்பாவினுடைய பெரிய இயக்குனர் என்கின்ற அந்த அந்தஸ்து, அந்த நிலை அவரை அப்படியே கிறங்கடிக்க செய்து விட்டது. எப்படி அதில் பண்ண முடியும்? நம்ம அந்த மாதிரி எப்படி அதுக்கு வந்து மெஷரப் பண்ண முடியும்? முதல்ல அவங்க அப்பா வந்து இப்படிலாம் ஆகணும்னு சொல்லிட்டு வந்தாரா? அவங்க அப்பா வந்து முதல் படம் 16 வயதினிலே அது படம் எடுக்கிறதே இல்லை. அவர் NFDCயில் வந்து மயிலுங்கிற பேரில் எடுக்கணும்னு வச்சு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கணும்னு வச்சு என்னமோ பிளான் பண்ணிட்டு இருந்தார். அது என்னமோலாம் வந்து அப்படி வந்து அது இப்படி வந்து நின்று அது பெரிய வெற்றி அடைக்கி விட்டது. அப்போ தான் இளையராஜா அன்னைக்கிளியை எடுத்து விட்டு அவர் அடுத்ததுல இசையினுடைய இதில் இருந்துகிட்டு இருக்கார். அப்படியே ஜம்முன்னு கொண்டு போய் அந்த இடத்துல வச்சோடனே, அப்படா நீங்க சொல்றது வந்து பாரதி ராஜா திறமையால அந்த படம் ஓடலையா? இப்ப எச்சல காத்தடிச்ச கோபுரத்துல விட்டு அதே மாதிரி பாரதி ராஜாவா? அப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் தாண்டா சக்ஸஸ் ஆகும்னு கேட்டால், அப்போ உனக்கு சக்ஸஸுக்கு விஷயமே கிடையாது, நீ சந்தர்ப்பம் தான் உங்கள்கிட்ட 0ன்னு சொல்ல முடியுமா? என்னங்க இது? ஒரு சந்தர்ப்பம் இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை வரும். இல்லை என்றால் நீ எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் சந்தர்ப்பம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை என்பது கண்ணதாசன் திருப்பி திருப்பி தன்னுடைய பாட்டில் சொல்லுவார். எப்போ வந்தாலும் சந்தர்ப்பம் வர வேண்டும் வெல்வதற்கு. தட்டுங்கள் திறக்கப்படும். அவன் தட்டணும். அவன் தட்டி பல பேர் ஏன் அப்படி தட்டுறான் அப்படின்னா, நமக்கு நம்பிக்கை இருக்குது, நமக்கு ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருந்தா அது வரும். TMS சொல்லுவார், ஊதர சங்கை ஊதிக்கொண்டே இருந்தால் விடியும் போது விடியட்டும் என்கின்ற நினைப்புன்னுவார். சில பேர் சொல்லுவாங்க ஊதர சங்கை ஊதி கெடுக்காதான்னு சொல்லுவாங்களா? அது எப்படி எடுத்துக்கிறது? ஆமா, சில பேர் நீ வெற்றி பெறவில்லை என்றால் சங்கையும் கெடுத்துட்ட, எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்னு. அப்புறம் மனோஜ் அப்படியும் போய் எடுத்துக்கலாமா? அப்படிதான். அவர் என்ன பாவம் அவர். ஆனா அவரோட வாழ்க்கையை பாருங்க. அவர் இருந்தாலும் அவருடைய மனைவி அந்த நந்தனா, அந்த பெண், அவர் நடிகையா இருந்து நடிப்பை விட்டுட்டு இவரோட இருந்திருக்கா. அப்போ நீங்க சொன்னீங்க, நீங்க இவருடைய இதை எடுத்துக்கிட்டீங்க. யார் நம்ம ஹீரோ? யாரு? தனுஷ். அப்போ அவர் எடுக்கும்போது அவருடைய மன வாழ்க்கையில் அவர் ஒரே மாதிரியா இருந்தாரா? அவர் மன வாழ்க்கை சுகமாக இருந்ததா? அதில் வந்து விவாகரத்து வந்ததா? ஆமா. ஆனால் இவர் வாழ்க்கையில விவாகரத்து வரலையே. இவர் வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருந்து, இந்த ஜீவன் எனக்காகவே வாழ்கிறது, என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சுமந்திருக்கிறது, இதை நான் திருப்திப்படுத்தாமல் இருப்பேனான்னு அவர் அனுசரணையா இருந்தார் பாருங்க. அப்பனா மனோஜுக்கு நல்ல குணங்கள் இருந்திருக்கு. அவங்க அப்பா நல்ல குணங்கள் கொடுத்திருக்காரு. ஆனா தனுஷுக்கு அந்த குணங்கள் இல்லை. அப்படி எடுத்துக்கலாமா? நல்ல குணங்கள் இல்லை. யாரு கொடுத்தா யாரு கொடுக்கலங்கிறது. இவருக்கு இந்த குணம் இருந்திருக்கு. அவருக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அவர் 48 வயசுல இறந்து போயிட்டார். பெரிய பெரிய வேதனை. ஒரு பெண்கள் 2 பெண்கள், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது அவங்க அப்பாவுக்கு 85 வயசுங்கிறது அதை விட பெரிய கஷ்டம். அவர் அதை நினைச்சு அவஸ்தைப்படுறாருங்கிறது பெரிய கஷ்டம். அப்படிலாம் இருந்தாலும் அவருக்கு எத்தனையோ இயலாமைகள், வெற்றி கிடைக்கல, அந்த கிடைக்கலன்னு வாழ்ந்து அப்படி மருகி அவர் போயிட்டாரேங்கிறது தான் நான் வருத்தப்படுறேனே தவிர, அவர் இப்ப வருத்தப்படுற வந்து தன் மகனை தானே கொண்டு விட்டோன்ட்டு அந்த கவலையில இருக்காரு. ஒரு நிகழ்ச்சி நடந்த அப்புறம் இந்த மனம்ங்கிறது ரொம்ப வினோதமானது. அது என்னென்னமோ நினைக்கும், இல்லாததை நினைக்கும், இருக்கிறத நினைக்கும், கற்பனை பண்ணும். அதனால தான் கண்ணதாசன் சொன்னார், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. அதே நேரத்தில் நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்கும் இல்லை. நடந்ததை நினைக்கக்கூடாது. நீ இருக்கிறத வச்சு சந்தோஷப்படு. யார் யாருக்கு எது எது வைத்திருக்கிறானோ அவனுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு தத்துவம், வேதாந்தம் இருக்குது பார்த்தீங்களா? அதை புரிஞ்சிக்காம தான்
இப்போ இவர் வந்து தான் வந்து தன்னுடைய மகன் பெரிய நடிகனாக வேண்டும் என்று இவர் பண்ணி அவர் தூக்கி விடுறதுக்கெல்லாம் பல முயற்சி பண்ணி எத்தனையோ இழந்திருப்பார். அப்படிலாம் முயற்சி பண்ணார். அவர் வந்து அப்பாவினுடைய இது போகட்டும், அப்பா பெரியவர் தான், ஆனால் நாம் தனியாக நிற்போம், நாம் வந்து நம்மளுடைய இதில் சில்லறையாக இருந்தாலும் பண்ணுவோம், சின்னதாக இருந்தாலும் பண்ணுவோம், நாம் கீழேந்து முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிறதுல இருந்து அவருக்கு ஒரு லைஃப் அமைச்சிருந்தாருன்னா அவருக்கு வந்து வெற்றி வரும். இப்போ பகவான் கிருஷ்ணருக்கு என்ன சொல்கிறாரு, நீ வேலையை பண்ணு, உனக்கு வெற்றி வரும் தோல்வி வரும், அதை பற்றி நீ கவலைப்படாத, அதை பற்றி கவலைப்படுறது நம்ம செஞ்சோம், போன தடவை தப்பாக போயிடுத்துப்பா, இந்த தடவை ஜாக்கிரதையாக சரி பண்ணிடுவோம், இந்த தடவையும் தப்பாக போச்சு, அப்போது என்ன அடுத்தது ட்ரை பண்ணுவோம், என்ன முடியுதோ அதை நிறைவாக செய்வோம். வெற்றி பெறவில்லை என்றாலும் அது நம்மளுடைய கவலை இல்லை. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அப்பாவுடைய நிழலில் மனோஜ் இருக்க விரும்பலை. மனோஜ் இருந்துட்டாரு, அவர் இருக்க விரும்புகிறாரோ, ரெண்டு பேரும் தனியாக தான் இருந்தார், இவர் தனியாக தான் இருந்தார், அவர் தனியாக வீட்டில் குடும்பத்தோடு இருந்தார். அப்படி இருந்தாலும் நடுவில் ட்ரிங்க்குக்கு அடிமையாயிட்டாரு. இந்த ட்ரிங்க்குங்கிறது சினிமா உலகமே அவ்வளோ நல்ல குணம் இருந்த கிட்ட அது ஏன்னா அது ஒரு 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 இது அப்படி போச்சு. அந்த ட்ரிங்க்குக்கு வந்து நம்ம நடிகனாவும் பரிமாறிக்க முடியல, இயக்கனாவும் பரிமாறிக்க முடியல, நாங்கள் அப்பாவுக்கு ஒரு பாரமாக ஆயிட்டோம். அப்போ குழந்தைகள்லாம் இருக்குது, 2 குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருக்கு, பொண்டாட்டி ஒன்னையே நம்பி இருக்கா, நீ ட்ரிங்கில் மாட்டிட்டு ஆடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாட்டில் என்னன்னா அவன் தன்னுடைய துன்பத்தை நினைக்கிறானே, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நீ கஷ்டப்படக்கூடாது, நான் என்ன செய்யணும் சொல்லு, அப்படி செஞ்சால் தன் கஷ்டம் மறந்து போகும். ஆகவே நம் நவீன காலத்து மனிதர்கள் எதை நினைக்க வேண்டும் என்றால், எனக்கு கஷ்டமாக அதிகமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் உனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது, சரி தூக்கவே முடியலப்பா, இங்கேருந்து அங்கே தூக்க வேண்டியிருக்கு, நான் தூக்கின்னு வரையா, அந்த கஷ்டம் நான் மறந்து அதில் போயிடும். ஆகவே தன்னுடைய துன்பங்களை பெரிதான துன்பம், தன்னுடைய இயலாமைகளை பெரிய இயலாமை, தன்னுடைய சோகங்கள், தன்னுடைய தோல்விகள், இதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. தோல்விதான் கிடைக்கல, ஒன்றுமே புத்தி உள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. வெற்றி பெறலன்னு நீ செத்து போன, வெற்றி பெற்றவெல்லாம் புத்திசாலி இல்லை. 1008 முட்டாள்கள் முடி மீது அமர்ந்து கொண்டு ஜொலித்து கொண்டிருக்கிறான். நீ வந்து புத்தி இருக்கு, நல்ல மனசு இருக்கு, ஆனால் என்ன நினைச்ச, வெற்றி கிடைக்கலையே வெற்றி கிடைக்கலையே வெற்றி கிடைக்கலையேன்னு வெற்றி என்கின்ற வேசியை தொடர்ந்து நடந்து தேடி தங்களுடைய உயிரை அழித்துக் கொள்கிறார்கள். நீங்கள் சொல்றது அவர் வாழ்க்கை சரியா அமையினால பயங்கரமான ஸ்ட்ரெஸ்லயே இருந்திருக்காரு. அது அவங்க அப்பாவினுடைய அப்பா எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாருங்க, எத்தனை ஒன்றை படம் எடுத்தே தாஜ்மஹால் வச்சு தோல்வி அடைஞ்சார். அதுக்கு முன்னாடி ஒரு தோல்வியா 2 தோல்வியா எத்தனையோ படங்களில் அவர் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆகியிருக்காரு. அப்பாவும் ஃபெயிலியர் ஆகிறாருல்ல, ஃபெயிலியர் வருது எல்லாருக்கும். அப்படி இருக்கும்பொழுது உனக்கு ஃபெயிலியர் வந்துடுச்சு, அவருக்கு நடுவில் ஒரு சக்ஸஸ் வந்தது, 4 சக்ஸஸ் வந்தது, உனக்கு தொடர்ந்து ஃபெயிலியர் வந்துடுச்சு. ஃபெயிலியர்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அவர் சொல்லுறதுன்னா அவருக்கு அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகலை, இஸ் அ குட் ஆக்டர், ஹி வில் டூ திஸ்ன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகலையே தவிர அவரை வந்து ஏன்டா இந்த ரோல் அவனை போட்ட பிச்சு அந்த ரோலே இல்லாமல் பண்ணிட்டாயான்னு சொல்லலையே. கடல் பூக்களில் வந்து ஏதோ ரோலை பண்ணல, அந்த ரோலை நம்புற மாதிரி தானே இருந்தது. அப்போது ஒரு ரோலை நம்பக்கூடிய அளவில் நீ செய்கிற, அப்போது அதை வெற்றி தான் அடையலை. அப்போது என்ன, இப்போது அதுக்கு இல்லை என்ன, அதனால இன்னொருத்தர் சின்ன ரோலாக இருந்தாலும் செய்வோம், அப்படி போகிறது. அப்போனா அவர்கிட்ட ஒரு நடிப்புக்கானவோ இயக்கற்கான பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இல்லாத போச்சால இருந்து, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாமா? அந்த 2த்துக்கான பொட்டன்ஷியலும் அவர்கிட்ட இருக்கிறது. ஆனால் அவரை ஒரு இப்போ இதுலெல்லாம் இப்போ ராக்கெட் விடுறான்ல, சேட்டலைட் ராக்கெட் விடுறான். அப்போ எப்படி விடுறான், இங்கேருந்து இருக்கிற இந்த புவி ஈர்ப்புலேருந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு வேகமான ராக்கெட் வந்து அந்த சுழற்சியில் வந்து அவரை கொண்டு போய் விடுறதுக்கு, அங்கே வந்து சுழற்சியில் விடுறதுக்கு சரியான வெற்றி அப்படிங்கிற ராக்கெட் அவருக்கு லான்ச் விசையில் அவருக்கு சரியாக ஏற்படலை. அப்போனா அவருக்கு லக்கு கிடைக்காத போச்சா? லக்கு அவருக்கு லக்கு. அனைத்து திறமைகளும் இருந்தும் அது கிடைக்க போச்சு. அனைத்து திறமைகள் இருந்தும் அப்படின்னு நான் சொல்ல வரல, திறமைகள் வாய்க்க பெற்றும் ஒரு சில நல்ல பாத்திரங்கள் கிடைத்தும்
அவரை அந்த இடத்துல கொண்டு போய் லான்ச் பண்ணி அவரை வந்து ஒரு அந்த நட்சத்திர மண்டலத்திலே அவரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வெற்றிகள் அமையாததன் காரணமாக அவர் அந்த மாதிரி ஆயிட்டாரு. அப்போனா அவர் நீங்கள் சொல்றதை பார்த்தா தனக்கான வெற்றிக்கான எந்த இதுவும் முயற்சியும் எடுக்காம ஒரு அப்பா நிழலையே இருந்துட்டாரா? இல்ல அவர் முயற்சியெல்லாம் அப்பாவினுடைய நிழல்ல தான் இருக்கு. அப்பா பேரை வச்சுட்டு அப்பாவுடைய நிழல்ல வந்துடலான்ட்டு அப்படி ஒரு கனவு கண்டாரா? எனக்கு என்ன ஃபீலிங் வருதுன்னா, he is completely what you call his vision is a dazzled by his father. அதாவது அது அப்பாவுடைய தகதகக்கூடிய அந்த இமேஜ் இருக்கே, அது வந்து ஓவரா இருக்கு அவருக்கு. புரிஞ்சுதா? என்ன இது யாருக்கெல்லாம் நடக்கும்னா, அப்பா ரொம்ப பெரிய ஆளாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, பையனுக்கு அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க அந்த நிழல்லேருந்து தன்னை கட் பண்ணி வெளில போகணும். அது செய்யாத விட்டுட்டார் மனோஜ். அவர் செய்ய விரும்பல, அது செய்யலை. அது கட் அது இப்போ நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய மைண்டில் என்ன சொல்கிறேன், எப்போ நாம் என்ன நமக்காக ஒன்று ஓணும்னா அதை நிறுத்திட்டு நம்ம வெளியில் போகணும். சொந்த காலில் நிற்கலை, சொந்த காலில் நிற்க முடியல அவரால். ஏன்னா சொந்த காலில் நிற்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது கூட அப்பாவினுடைய பெரிய லாங் ஷேடோ ஆஃபீஸ் இது இருப்பார், ஒரு நிழல் வந்து விடும்ல. ஆமாம், அந்த நிழல் அப்படியே குறுக்க போயிட்டே இருக்கு. அதில் தான் அவருடைய மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுது. என்னத்துக்கு டிஸ்டர்ப் ஆகணும்? அதனால அவர் அப்படி அதுக்கு என்ன, இந்த நாடகம் தன்னுடைய அப்பாவும் மகனும், அப்பா இப்படி விரும்புகிறாரு, பையன் இப்படி விரும்புகிறாரு, இது ஏதோ ஒன்று இருந்திருக்கு இல்லையா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பங்கள் சூக்ஷ்மங்களை யார் அறிவார்? இல்லை, அப்பாவுக்கு ஒரு ஆசை இருந்தது, மகனுக்கு ஒரு ஆசை இருந்தது, ரெண்டு ஆசையும் சேர்த்து அவர் ஆயிடுச்சு. ஆமாம், ரெண்டு ஆசையும் சேர்ந்து அப்பா அவனுடைய முன்னே நினச்சி, அதே அப்பாவும் அவர் வந்து கொடுமையானவர் ஒன்றும் இல்லை கிடையாது சொல்கிறேன். அவர் வந்து சில இடத்துல நான் சொன்னேனே காலை பிடிச்சக்கூடிய ஒருவர், அவர் வந்து பையனை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவரெல்லாம் இருக்கார். அதே நேரத்தில் அவர் மேலே இவருக்கு பார்க்கும்பொழுது அப்பா இப்படியெல்லாம் பண்ணிட்டார். 16 வயதினில் நம்ம சிகப்பு ரோஜாக்களில் திருப்பி எடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தார். சிகப்பு ரோஜாக்கள் வந்து ஒரு அளவில் ரொம்ப ஒரு டெக்னிக்கலாக பிரமாதமாக செட் ஆகி போன ஒரு படம். எதுக்கு நான் பாரதி ராஜா ஏன் சிவப்பு அப்படி ஒரு 2 படம் சிவப்பு ரோஜாக்கள் ஏன் எடுத்தார்? 16 வயதுல கேட்க போகிறவர்கள் திடீர்னு ஏன் அந்த அவரே சொன்னாங்க, பாரதி ராஜா வந்து இந்த மாதிரி ரூரலுக்கெல்லாம் பண்ணுவார், கிராமத்து கதையெல்லாம் பண்ணுவார், இது பண்ண முடியாதுன்னு அச்சார் போட்டு ஒரு இது. நீங்கள் அதில் வடிவுக்கரசி கேரக்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அப்படி ஒரு நவீன ஒரு நகரத்தில் அதாவது அந்த செக்ஸில் வந்து ஒன்றும் வெளிப்படையாக ஒன்றும் பண்ணலை. அதில் கேட்குற கேள்விகளுடைய தோரணைகள் எப்படி இருக்கும்னா சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கேரக்டரைசேஷன்லாம் அதில் வந்தது. அதில் நல்லா கொடுத்தார். அதை போய் பிடிச்சி இவர் கூட இன்னொரு விஷயம் இவரை பற்றி, இவர் ஆரம்பத்திலேயே இசையில் வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பு உள்ளவராக இருந்திருக்காரு. யார்? மனோஜ். இசையில் சின்ன வயசுலேயே பியானோ கற்றுக்கிட்டு இருக்காரு, சின்ன வயசு கிட்டார்லாம் பண்ணியிருக்காரு, பாட்டு பேண்டு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இசை என்பது அதில் கொஞ்சம் மைண்டு நுழைஞ்சாலே மைண்டு காம் ஆகிடும். இப்போ மைண்டு வந்து இப்போ நான் எத்தனையோலாம் பேசுகிறேன், எனக்கு ஒரு பாட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தேன்னா எனக்கு நீங்கள் இருக்கிறதும் தெரியாது, இந்த உலகம் இருக்கிறதும் தெரியாது, இந்த பூமி தெரியாது, சூரியனும் தெரியாது. அப்படி இசையில் வந்து அப்படி சின்ன வயசுலேயே அப்படி பூந்தவர் ஒரு இது உள்ளவர். அதில் வந்து ஒரு மனசை இசையில் வந்து மனுஷனால் இசை எதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த இசை போடும் சரே மா பத சரி நீதா ப மகரக சரி நீத பத அப்படியே போகும்போது ஆயிடும். இப்படிலாம் தெரிஞ்சவர் ஏன் அந்த இசையால் தன்னுடைய மனசை வந்து வளப்படுத்தி கொண்டு. சார் நீங்கள் இப்படி சொல்றீங்க, அவருக்கு இசை ஆர்வமாக இருக்கு, அப்படி இருக்கிற ஏன் இயக்குனர் ஆகணுன்ட்டு ஆசைப்பட்டாரு? அவருக்கே தெரிஞ்சிருக்குல்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்ட்டு. இல்லை, இசை அப்பா மாதிரி வரணும்ட்டு ஆசைப்பட்டாரு. அதான் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஸ்டின். அப்பா பண்ணிட்டாரு, நாம் அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த பையனா நம்ம இருக்கணும் அப்படின்னு பாருங்க, எப்படிலாம் போகிறது பாருங்க. பாரதி ராஜாக்கெல்லாம் இசை இல்லை, அவருடைய இதை மீறி இயக்குனருங்கிறதுனால பல ஆசைகள் உண்டு அவருக்கு. தன்னை நல்லா வளர்த்துக்கிட்டார். இப்போ என்னையே நான் அந்த காலத்தில் எழுதும்போது சொல்லுவார், என்ன அற்புதமாக ஆங்கிலம் எழுதுறியா நீ, என்ன ஸ்டைலியா வந்து
நான் சொல்லுவேன், நான் ஸ்டைல் எழுதுறது இருக்கட்டும், நீங்கள் வந்து மலேரியா இன்ஸ்பெக்டராக இருந்தீங்க, தேனி அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் வந்து ஒரு ஆங்கிலத்தினுடைய வளமையை பற்றியும் அதனுடைய ஒரு ஸ்டைலை பற்றியும் சொல்கிற அளவுக்கு உங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே சார், அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவர் சொல்லுவார், என்னையா நீ கல்கத்தாவில் பிறந்து தமிழில் இப்படி அடிக்கிற நீ அப்படி இப்படி. அவருக்கு இப்போ என்ன புகழ்ந்தாருங்கிறதுக்கு சொல்ல, அவருக்கு பல உங்களை நீங்களும் பார்த்து ஒவ்வொருத்தரை பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் கிரகிப்பார் அவர். அப்படிப்பட்டவர் அவர். ஸோ அவர் பையனுக்கும் நல்ல பெரிய அளவில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நீங்கள் ஒரு தாஜ்மஹால்லாம் வந்து எவ்வளவு செலவு, எவ்வளோ இது அல்லி அர்ஜுனா எவ்வளோ செலவு, கடல் பூக்கள் வந்து அப்படி ஒரு இது பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பண்ணி நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து தான் நிறுத்திருக்காரு. நல்லா தான் நடிச்சிருக்காரு மனோஜ். என்ன ஏன் சரியான வாய்ப்புகள் அப்படின்னு ஒரு பேச்சு, எல்லாரும் அந்த பேச்சு இப்படியே பேச்சு நல்லா தானே நடிக்கிறான் அப்படிதான் சொன்னாங்க. பல பேர் சொல்லியிருக்காங்க, பல பேர் ரிவ்யூ பண்ணுறவங்க எழுதியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு மனோஜ் எழுதியிருக்காங்க. ஏன் பட வாய்ப்புகள் கிடைக்காம போச்சு? அது நாம் என்ன சொல்ல முடியுங்க, அவர் சரியான ஃபேஸ் இல்லையா? அது இருக்கலாம். அது வந்து ஃபேஸு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஜீனிக் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்குது சினிமாவுக்குன்னு ஒன்று. இப்போ ரஜினிகாந்தை வந்து யாரும் இப்போ ஆஹா அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த ஃபேஸினுடைய அமைப்பில் ஏதோ ஒன்று ஈர்க்குது. அதே மாதிரி தான் பல பேர் திருப்பி எடுத்து சாதாரணமாக முகம் கூட சினிமாவில் வந்து பழக்கப்பட்டு போயிடுது. சார் உன்னங்கிட்ட விஜய ஒரு பிரபலமான பத்திரிகை ரசிகன் படத்துல இது ஒரு முகமானு சொன்னாங்க. அதை சேலஞ்சா எடுத்து இன்னைக்கு எங்கேயோ இது பண்ணாங்க. அதுக்காக ஆனா அதே மாதிரி மனோஜ் தன்னை அப்படி ஒரு செதுக்கி கொள்ளலையா? ஏன்னா அப்படிக்கா போய் அமையலை. அவர் முயற்சியெல்லாம் பண்ணார், அவங்க அப்பாவும் முயற்சிகள்லாம் பண்ணாங்க. அவர் நடிக்கிறதெல்லாம் நான் சொன்ன மாதிரி கடல் பூக்களில் பார்க்கும்பொழுது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அவர் வந்து சரியாக தான் பண்ணார், அவருக்கு நல்ல கேரக்டர் கொடுத்தா செய்வார். அப்படிலாம் இருக்கும் பொழுது அது வந்து அப்படி அமையலை, அவ்வளோதான். அமையறதுன்னு ஒன்று இருக்குது. எத்தனையோ பேர் இருக்காங்க, அற்புதமான இசையமைப்பாளர்கள்லாம் இருக்காங்க, அற்புதமான எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ கோவர்தனம்னு இருந்தார். கோவர்தனம்னு அந்த காலத்தில் நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து அந்த மாதிரி பாட்டு. பட்டணத்தில் பூதம் கலர் படம் 1965, அதில் அந்த சிவகாமி மகனிடம் 10 படங்கள் தான் சொல்லுங்கடி 10 படங்கள் தான் பண்ணார். நான் தான் எழுதினேன், நான் ஒருத்தன் தான் எழுதினேன் அவரை பற்றி. நான் ஒன்றுமே பண்ணலையே, அதிகமாக பண்ணலையே அப்படின்னாரு. நீங்கள் பண்ணதே லட்சணமாக இருக்குது சார்னு. அவருக்கு 10 படங்கள் தான் கிடைச்சிது. அதன் பிறகு ஆனால் அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் இல்லை. அவர் எப்படி இருந்தாருன்னு கேட்டால் MS விஸ்வநாதனுக்கு அசோசியேட்டாக இருந்தார் கூட. ஸோ நம்மளுக்கு இளையராஜாவுக்கு அசோசியேட்டாக இருந்தார், தேவாவுக்கு அசோசியேட்டாக இருந்தார், இளையராஜா பையனுக்கு அசோசியேட்டாக இருந்தார். அவர் இருந்தால் தான் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு இருந்து கடைசியில் ஜெயலலிதா சேலமில் போய் இருந்தார். அப்போது இருக்கும்பொழுது எனக்கு யாரும் பார்த்துக்கிறது இல்லையேன்னா ஜெயலலிதா இங்கேருந்து மினிஸ்டர்லாம் அனுப்பி அவரை ஜென்ரல் ஆஸ்பத்திரி கொடுத்து அவர் பேரில் 10 லட்சம் ரூபாய் போட்டு நாங்கள் அப்பாலாம் பார்த்துப்போம் ஜெயலலிதா பார்த்துக்கிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு அவர் பெரிய என்னை பொறுத்த மட்டும் MS விஸ்வநாதன் எவ்வளவு இசையமைப்பாரோ அப்படி அமைப்பார் அவர். ஆனால் அவருக்கு அவ்வளோதான் கிடைக்கல. வாய்ப்பு எங்கன்னு கிடைச்சுன்னா MS விஸ்வநாதன் கிட்டேயே கிடைச்சது. அதான் இல்ல இன்னொருத்தருடைய தனியா அவருடைய தனியா அவரால் பயணிக்க முடியல. அப்போ அதுதான் அவருடைய அது தானே சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஆனா மனோஜ் அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கல, நடிப்பும் போயிடுச்சு. ஏன்னா அப்பாவினுடைய இயக்குனரும் இது போயிடுச்சு, அப்பாவினுடைய ஷேடோ விழுந்துட்டு இருக்கு. அப்பனா அவர் வேற என்ன மாதிரி தான் சார் எடுத்திருக்கணும். அவரு தானாம இருந்திருக்கணும். எங்க அப்பா பெரியவர் தான், அதனால எனக்கு சின்ன ரோலா இருந்தாலும் கொடுங்க, எனக்கு நான் இதாலும் பண்றேன், நான் அதாலும் பண்ணுறேன், சின்ன படமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இது பண்ணுறேன், பசங்களுக்கு வந்து கேம்ப்பு போடுறேன், நடிக்கிறதுக்கு ஸ்லம்மில் எத்தனையோ பேர் இருக்காங்க, நடிக்கவும் தெரில, ஒன்றும் தெரில, வாழ்க்கையும் சந்தோஷமாக இல்லை, வாங்கடா பசங்களா உங்களை வச்சு ஒரு நாடகம் போடுறேன். நான் எனக்கு வெற்றி கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு நினைக்கக்கூடாது. நினச்சா என்ன ஆகும், என்னுடைய துன்பங்கள் பெருசாக தெரியும். ஆமாம் இல்லை, அதாவது வேதனைகள் கூட கூட நோய்களும் அதிகரிக்கும், உடம்பு உடைய எதிர்ப்பு சக்தியும் குறையும், பல இது மாதிரி. அதனால தான் அவரு அது ஜாதகத்துல அப்படி இருக்கு போல் இருக்கு. அவருக்கு அந்த பாவம் அந்த காலகட்டம் கர்மாவா, பாரதி ராஜாவுடைய கர்மாவா அவரை இது பண்ணி பாவம். பாரதி ராஜா கர்மா, பாரதி ராஜாவுடைய ஒய்ஃப் இருக்கா, அவங்க வந்து அவங்க வந்து பையன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு அவஸ்தைப்பட, அவங்களும் கர்மாவா. பாரதி இப்ப கஷ்டப்படுறாரு. அதாவது
ஒரு தந்தைக்கு மகன் ஆற்ற வேண்டிய கடமை மகனுக்கு தந்தை ஆற்ற வேண்டிய போச்சு சார். அதெல்லாம் ஒரு பெரிய அது கர்மா அது தான், பண்ணி- அவருடைய பேராசை தானே, பெருநஷ்டத்துல போச்சு இல்ல. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஒருத்தரை வந்து இட் இஸ் ஈஸி டு பாயிண்ட் ஃபிங்கர்ஸ், இல்ல குற்றம் சாற்றுவது இருக்க. இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இல்ல, அவர் வந்து அப்பா அவர் வந்து தனியா வந்து அவர் தனியா இருந்து தன் அப்பாவையும் பார்த்து நின்றுருக்கலாமே. அவர் ஏன் வந்து இப்படி மருகி ஏன் இது பண்ணி அவஸ்தை பண்ணணும்? அவர் வந்து குழந்தை இருக்கா, குழந்தை வந்து படிக்கிறது, ஸ்கூலுக்கு போகிறது, ஸ்கூலில் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு இன்னைக்கு, அதை போய் பார்க்கறது. இல்ல ஏன் எனக்கு அப்படி சார், ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் உழைச்சி சம்பாரிச்சு அதுதான் சார் எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் ஆனா அப்பா பணத்துல அதுதான். ஆமா அதை அழிக்க நம்ம ஒரு அப்போ அதெல்லாம் இவர் தானே பண்ணணும். யாரு? மகன் தானே என்ன பண்ணணும். மகன் வந்து அப்பா என்னதான் இருந்தாலும் சொல்லிட்டு நான் வந்து என் காலில் நிற்கிறேன், நான் வந்து என் காலில் தான் நிற்பேன், நான் ஏதோ வச்சு பண்ணுறது சில்லதோ பெருசோ பண்ணுங்க. இப்படியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த முயற்சியும் எடுக்கலையா அவரு? இல்லை, இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அவருக்கு இப்போ ரொம்ப சாதாரணமாக போனால் என்ன சொல்லுவாங்க, பாரதி ராஜாவுடைய பையன் இப்படி எல்லாம் பண்ணுறான்னு சொன்னால் என்ன அவமானப்படுத்துறதுக்காக பண்ணியிருக்கியான்னு கேட்பாங்கள மாட்டாங்க. அதுவும் இருக்கு. அப்போ அப்ப கூட catch 22 கூட சொல்லுவாங்கல்ல, இப்ப அப்பா பணத்துல தானடா நீ இது இருக்கு, அதுவும் சொல்லுவாங்கல்ல. உன்னால சம்பாதிக்க முடியுதா, கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இல்ல சொல்றேன், 2 குழந்தையாச்சு, அப்பா பணத்துல தானடா, அப்பாவுடைய நேரில தானே நீ வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லுவீங்களே. இந்த சமூகம் இல்லை இப்படி இருக்கக்கூடிய ஒரு இதுல நான் தான் இப்போ சொன்னேனே, அவரே இப்போது ஏதாவது முடிவெடுத்து சாதாரணமான முறையில் பணம் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோ, அவங்க என்ன சொல்லுவாங்க, பாரதி ராஜா அவருடைய பையன் இப்படி அவங்க அப்பாவை வந்து பறி வாங்கணும்னு சொல்லிட்டு பேப்பர் போட்டுன்னு இருக்கான் காலையில. அப்படி இல்லை, அதெல்லாம் இல்லை, அவர் சொந்த காலில் நிக்கிற எப்படியோ அது. அம்மா அதான் இதெல்லாம் என்னன்னா, இப்படி அவர்களையெல்லாம் குற்றம் சொல்லாமல் நமக்கு என்னன்னா, இப்படி ஒரு நாடகம், சினிமாவை விட இந்த நாடகம் நடந்து போச்சு. இப்படி சினிமாக்காரர்களுடைய நிஜ வாழ்க்கை நாடகம் சினிமா நாடகத்தை விட ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமாக இருக்குது. சரி, இன்னொன்று நான் சொல்லுவேன், சில பேர் பட்டு தான் திருந்துவாங்கன்னு சொல்லுவாங்க, அது பாரதி ராஜாக்கு கரெக்டா? ஏன்னா தன் மகன் இயக்குனரா ஆசைப்பட்டாரு, ஆனா லாஸ்ட்ல தான் அந்த வாய்ப்பு மார்கழி திங்கள்ன்ட்டு, அது முன்னையே அது செஞ்சிருந்தா நல்லா போயிருக்கணும், அந்த படம் போயிருக்கணும். அந்த படமும் சரியா போறேன்னா ஆயிருக்காது. சக்சஸும் ஃபெயிலியரும் எல்லாருக்கும் வரக்கூடியது தான். ஃபெயிலியரை பார்த்து அஞ்சாமல் முடிந்த அளவிலே முடிந்த அளவிலே நமக்கு ஏற்ற எள்ளுருண்டை இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன பட்ஜெட் இருக்கோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு அழகான விஷயத்தை செய்ய வேண்டியது அவர்கள் செஞ்சார்களானால் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு துன்பங்கள்லாம் இருக்காது. அதாவது இமேஜ் எல்லாம் இருக்குது பாருங்க. நீங்கள் நான் அந்த அவ்வளோ பணக்காரனா, நான் இப்படி போகக்கூடாது, நான் வந்து பஸ்ஸில் போகக்கூடாது. இப்போ ஜெயகாந்தன் மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் சில டைமில் காரில் போயிட்டு இருந்தார், திடீர்னு பஸ்லேயும் போவார். அப்படி போனால் என்ன பஸ்ஸில் வர்றாரா அப்படின்னு, ஏன்னா பஸ்ஸில் வந்தால் அவர் இது போயிடுச்சா, அவருடைய ஸ்பெஷல் தன்மை போயிடுச்சா? எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் இந்த பூமியில் இருக்கிறவங்க தான். அதனால் இது மாதிரியான பொய்யான கற்பனைகள் எல்லாம் வச்சுக்காம அவர்களுடைய இதில் நிற்கணும். என்ன அப்போ நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா, மனோஜ் இறப்பு காரணம் ஒரு பக்கம், அவங்க அப்பா பாரதி ராஜாவும் ஒரு காரணம், மனோஜும் ஒரு காரணமாக இருக்கு. அவங்க அப்பா பிள்ளையா இருக்கிறது தான் காரணம். அப்பா பிள்ளையா இருக்கிறதுனால அவர் அப்பாவை ரொம்ப பெருசாக நினச்சி அதிலேயே ஊறி தன்னை அதுலேருந்து விடுவித்து கொள்ள முடியாது, தோல்வி அடைஞ்சிட்டுண்டா அதுலேயே வருகிறது. எதுக்கு அதனால தான் சீக்கிரமாகவே தேவையா இதெல்லாம். அவருக்கு அது கிட்னி ப்ராப்ளம் வந்து, அவர் ஏதோ இல்லை ட்ரிங்கிங் ப்ராப்ளம் வந்து, இதெல்லாம் வந்து அதாவது கடவுள் வந்து ஒரு உடம்பு கொடுத்துருக்காரு, இந்த உடம்பெல்லாம் அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி இயங்குது. இதுக்கு நீ வந்து போய் துன்பப்படுத்தக்கூடாது. அப்படி ஆனாலும் சில பேருக்கு விதிவசத்தால் ஏதாவது ஆகிடும். அதனால் அப்படி ஆறுதெல்லாம் ஒன்றும் நம்ம வெளியிலேருந்து சொல்லுவது மிக எளிது. ஆனால் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய விஷயத்தை பிறர் மீது சுமத்தக்கூடாது. இல்லை, நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன ஆமாம், அது மட்டும் இல்லை. தனியாக ஒரு மகன் என்றாலும் your son is not your son, he is the son of the future. வருங்காலத்தினுடைய மகன் அவன். நீங்கள் வந்து 90, 80, 90 வயசு இருந்தாலும் அவன் 60 வயசு 70 வயசு இருந்தாலும் இன்னும் பல ஆண்டுகள் இருக்க போகிறவன் இருந்தால்
அவன் எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும், அவனுடைய எண்ணங்கள் என்னன்னு அப்படியே விட்டுருணும் எல்லாரும். அது நாம் வந்து பிறர் மீது சுமத்தக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாரதி ராஜாவும் எடுத்துக்கலாம். ஆமாம், மனோஜுடைய ஆமாம், அவர் இருக்கும் பொழுதே இப்படி வாழ்க்கையை கெடுத்ததுக்கு அவரும் ஒரு காரணம் ஆகிப்போச்சு. அப்படிலாம் அவர் அந்த மாதிரி 2 பேருக்கும் அந்த அவருக்கு வந்து தன்னுடைய மகனை எழுந்து இப்படி வாழ்றது அவருடைய வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கு. அவர் செஞ்ச கர்மாவன்ட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். அப்படி இல்லை, நீ அவருடைய பாவம் இல்ல. ஆசை பேராசை பெருநஷ்டம், அது பாரதி ராஜா வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணம் ஆயிடுத்து. யாருக்கும் அது போல இறைவனிடம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்தந்த பிள்ளைகள் எது எது விருப்பப்படுறாங்க அப்படி விட்டுருங்க, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இப்படிதான் ஆகும்ட்டு ஒரு பாடம். அப்படியே ஒரு பாடம் தான், எல்லாருக்கும் ஒரு பாடம் தான். அதே நேரத்தில் அவர்களும் பிள்ளைகளும் தங்களுடைய தந்தையுடைய இதை வச்சு அவங்க அதிலேயே இருக்கக்கூடாது. அதுக்காக அதை தூக்கி போட்டு காலையும் மிதிக்கக்கூடாது. தங்களுடைய பாதையில் நடக்க வேண்டும். அவரவர்களுக்கு உடைய கண்ணதாசன் எதிர்க்காரு, தாயும் பிள்ளையும் ஒன்று ஆயினும் வாயும் வயிறும் வேறடா அப்படின்னு சார். சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையை சொந்தம் என்பது ஏனடா அப்படி கேட்டாரு. தாயும் பிள்ளையும் ஒன்று ஆயினும் வாயும் வயிறும் வேறுங்கிற மாதிரி எல்லாரும் வெவ்வேறான கிரீச்சர்ஸ். அவங்க தங்களை புரிஞ்சுக்கணும். அதனால தான் கீதை என்ன சொல்கிறான்னா ஸ்வதர்மம்ன்றான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் பார்த்துக்கணும். இப்போ ஒருத்தன் திருட சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் திருட்டே இல்லாதவன், ஒருத்தன் நேர்மையே வடிவானவன், அவன் திருடான்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் கெட்டு போயிடுவான். ஆகவே அவரவர்கள் தங்களை பற்றி புரிந்து கொண்டு தங்களுக்கு இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும். ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா பெரிய இயக்குனராக இருக்கலாம், பெரிய படங்கள், ஆனால் தன் மகனை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை. மகனும் தன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சேர்ந்து குட்டிக்கண்ணன், நீங்கள் ரொம்ப பிரமாதமாக போட்டீங்க. அதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம், அவர் மறைந்த காலகட்டம், தந்தையினுடைய அதை சொல்கிறது மனசுக்கு இன்னும் அந்த உண்மையாக இருந்தாலும் அதாவது இருக்கு. இப்ப நம்மளால மகன் போயிட்டானே இன்னும் அவர் கவலைகள்ல தான் சூழல போறான். பாவம் என்ன இதுல என்ன இருக்கு. எல்லாருக்கும் இறைவன் அதான் பகவத்கீதையில் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, யாரும் துன்பத்துக்கு சோகப்படுறது ஒண்ணும் இல்லை. அவர் சில துன்பங்கள் அதுவா வரும், சில துன்பங்கள் தானாக தேடிக்கொள்ள. இதுல வந்து பாரதி ராஜா தான் துன்பத்தை அவரே தேடிட்டார் மகனை. வெற்றி பெற்றிருந்தால் துன்பமாக தெரிஞ்சிருக்காது. எப்படியோ அவர்களுடைய இந்த ஒரு இப்படி ஒரு ஆயிருக்கு, ஒரு சந்தர்ப்பம் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். சரி சார், இப்போலேருந்து இது இந்த பாரதி ராஜா அவருடைய மகன் மனோஜ் இதிலிருந்து தெரிஞ்சுக்கொள்வது பேராசை பெருநஷ்டம். நாம் நினைத்தது, தந்தை நினைத்தது மகன் மீது ஏற்றி வைக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. யாரோ அது பாரதி ராஜா செய்த மிகப்பெரிய தவறாக தெரியுது. அது சார் மகனும் அதுலேருந்து விலகி இருக்கலாம்ல, அது அந்த மாதிரி இருக்கு. அது இயற்கை விளையாடி. ஆமாம், நம்ம இப்படிலாம் நடந்திருக்குன்ட்டு அவங்க மனசெல்லாம் கொஞ்சமாவது சில சந்தோஷங்கள் அடையட்டும் தான் நம்ம வேண்ட வேண்டும். இப்பொழுது பாரதி ராஜாவும் அவன் மகன் இறப்பு பற்றி எப்படிலாம் அதுக்கு காரணமாக இருக்கிறது முழுமையாக விவாதித்து, இதை பார்த்தாவது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் எது விரும்புகிறார்களோ அதன் வழியே விடுங்கள், இல்லை என்றால் பேராசை பெருநஷ்டம். மீண்டும் இன்னொரு முறை சந்திக்கிறேன். வணக்கம்.